இந்த கோடிக்கணக்கான கூட்டம் இருக்குல்ல, இது தளபதி எவ்வளவு சம்பாரிச்சிருக்காரு, அவர் குடும்பம் எப்படி, அவரோட கேரக்டர் எப்படி, அவரோட ஃபேமிலி எப்படி, அவங்க ஒய்ஃப் எப்படி, இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் ரசிக்கல. சின்ன குழந்தை ரசிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் ஏன் என்ன காரணம் தெரியாது. அந்த மனுஷனை பார்த்தா ரசிப்பேன், பிடிக்கும். அதே மனுஷன் இந்த நாட்டுக்காக அந்த மக்களுக்காக தான் பண்ண சொல்லும் போது எனக்கு உண்மையா மரியாதை கூடிச்சு. இன்னமும் ஒரு மேல அன்பும் பாசமும் அதிகமா தான் ஆச்சு. ஆனா இப்ப இந்த விஷயம்லாம் நடக்கிறதால இதை வச்சு அவரை கேரக்டர் அசசினேட் பண்ணி அவர் உடைச்சிட முடியும் நினைக்கிறாங்கல்ல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு ஒரு மனுஷனை அவ்வளவு சீக்கிரம் மக்களே இதை இது பண்ண மாட்டாங்க. அப்ப நாங்களாம் சின்ன குழந்தை பார்த்து ரசிச்சிருக்கோம். நாங்க எப்படி அந்த தப்பு பண்ணுவோம்? நாங்க அவரை பாக்குறோம், அவரை நேசிக்கிறோம். அவர் குடும்பத்தையோ அவரோட பேக்ரவுண்டையோ அவரோட பர்சனல் விஷயத்தையோ பார்த்தோ எதையுமே பார்த்து நாங்க நேசிக்கல, அப்படி நேசிக்கவும் மாட்டோம். அவரை பாக்குறோம், அவர் தான் எங்களுக்கு தேவை, இந்த நாட்டுக்கும் எல்லாத்துக்கும் அவர் தேவை. ஸோ அதனால நாங்கள் அவர் பின்பற்றுறோம், நாங்கள் அவர் பின்னாடி போகிறோம். அது யாருக்கு எந்த தப்பாக இருந்தாலும் நீ இதுனாலும் நினச்சிக்கங்க, நான் அவரை விட்டு போகிறதா வாய்ப்பே கிடையாது.